ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Kalyana Krishnan Ravi Shankar. திருப்பதி வெங்கடேச பெருமாளின் கண்கள் அதீத சக்தி வாய்ந்தவை. அந்த தெய்வீக சக்தியை மனிதர்களால் நேரடியாக தாங்க முடியாது என்பதால் பக்தர்கள் பாதிப்படையக்கூடாது என்பதற்காக கண்கள் நாமம் மற்றும் சந்தனத்தால் மூடப்பட்டிருக்கின்றன. இந்த கண்கள் கலியுகத்தில் பக்தர்களை காக்க அதிக ஒளியுடன் இருப்பதாக நம்பப்படுகிறது. இந்த செய்தி பற்றி விளக்கவும். ஆதித்யனும் சந்திரனும் எழுந்தாற்போல் நீ அங்கன் கண்டு நோக்குதியேல் எங்கள் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய். இதுதான் ஆண்டாள் திருப்பாவையில் சொல்கிறது. ஒரு கண்ணில் சந்திரன், ஒரு கண்ணில் சூரியன். அப்படி இருக்கக்கூடிய உன் கண்களால் நீ என்னை பார்க்கிற போது என்னுடைய சாபங்கள் எல்லாம் போகும். சாபங்கள்லாம் என்ன? முன் ஜென்மத்தது இந்த ஜென்மத்தில் பண்ணுறது, அதனுடைய பின் விளைவுகள், காசு எஃபெக்ட்ன்றது. ஓய விழையும் ஊதருவான் என்றனவும் தீயினில் தூசாகும். பழசு புதுசு எதாக இருந்தாலையும் நெருப்பில் பொசுக்கி போயிடும் அப்படின்னு. எப்படின்னா அவன் நெருப்பு என்னென்ற நெடுமாள். அவனே நெருப்பு சொரூபமாக தான் இருக்கிறான். ஆனால் நெருப்பு என்னென்ற நெடுமாள். வியாழக்கிழமை மாத்திரம் அவருடைய கண்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த நாமம் இல்லையா, அது கொஞ்சம் சிறுசாக போட்டுட்டு அவர் கண்ணால் உங்களை பார்க்குற மாதிரி இருக்கும். மற்ற நாளில் 6 நாள், வாரத்தில் 7 நாளில் 6 நாள் கவராக இருக்கும். ஒன்லி ஆன் தேர்ஸ்டேஸ் இந்த 2 கண்ணு திறந்திருக்கும். அது எதுக்காகனா குரு பார்க்க கோடி பாவம் கெடும். அப்போ ஒவ்வொரு நாளைக்கும் வெங்கடாதிபதி ஒவ்வொரு ஃபார்மில் இருக்கார். திங்கக்கிழமையில் சிவனாக இருக்கார், செவ்வாய்க்கிழமைக்கு மாலவன் நாள் பேர், அன்றைக்கி முருகனாக இருக்கார், புதன்கிழமை நாராயணனாக இருக்கார், வியாழக்கிழமை குருவாக இருக்கார், வெள்ளிக்கிழமை அம்பாலாக இருக்கார், சனிக்கிழமை நரசிம்மர், ஆஞ்சநேயர், வெங்கடாதிபதி இந்த ஃபார்மில் இருக்கிறார், ஞாயிற்றுக்கிழமை சூரியனாகவே இருக்கார். ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஃபார்ம். அதில் வியாழக்கிழமை மாத்திரம் அவர் கண்ணை திறந்து நம்மளை பார்க்குறதுக்கு இதுதான் காரணம். குரு அப்படிங்கிற மாதிரி குருவாய் வருவாய், குரு பார்க்க கோடி பாவம் கெடுங்கிறதுனால அந்த மாதிரி செய்கிறாரு. இந்த கலியுகத்துக்கு அவரை அப்பாயிண்ட் பண்ணாங்க. இந்த ரிஷிகளுக்குள்ளே ஒரு மீட்டிங் போட்டு இந்த கலியுகம் இவ்வளோ அனாச்சாரமாக இருக்குது, இதில் யாரை நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க போகிற போது ஒவ்வொரு கடவுள்கிட்டையும் ஒவ்வொரு விதமான டிஃபிஷியன்சி பார்த்தாங்க. பிருகு ரிஷி காலால் எட்டி உதைக்கிறாரு பெருமாளை. அந்த எட்டி உதைக்கிற போது பெருமாளுக்கு தெரியும், ஏன்னா அவருடைய வலது கால் கட்டவரில் ஒரு கண் இருக்குது எக்ஸ்ட்ரா. அதனால் ஐயோ உங்களுக்கு கால் வலிச்சிருக்குமேனு அந்த கண் அமைக்கி அவருடைய அகங்காரத்தை போக்கிடுறாரு. இப்போ மகாலட்சுமி அலர்மேல் மங்கை உரமார்பான்னு அவருடைய மாரில் இருக்கிறதுனால கோவம் வருது. அதனால என்ன தானே எட்டி வச்சான், நீ எந்த அவனை விட்டுட்டேன்னு நான் கோச்சின்னு போட்டான் அந்த அம்மா. அந்த அம்மாவை காணுமேன்னு இவரும் வந்தார். திருப்பதி பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டே இருந்தார். தலைமையில் புத்து வலிச்சிச்சு. அப்போ ஒரு ஆடு மாடு மேய்க்கிறவன் அந்த பக்கம் வருவான். டெய்லி அந்த பால் கொடுத்துன்னே இருக்கும். அந்த புத்துக்குள்ளே போய் பாலை ஊற்றிட்டு அந்த பால் பசு போயிடும். அவனுக்கு ஒரு நாள் கோவம் வந்து என்ன இது நடக்குதுன்னு பார்க்கலான்னு கட்டையை எடுத்து அடிக்கிறான். அடிக்கிற போது பெருமாளுக்கு ஒரு இடத்துல அடிப்படுது. பெருமாள் வெளியே வந்து இந்த கலியுகம் முடிகிற வரைக்கும், இல்லை எனக்கு சீனிவாச கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நீ இந்த இடத்துல பேயாக சுற்றின்னுருன்னு சொல்லிட்டார். அதனால் அவன் காற்றாக சுற்றி கொண்டிருந்தான். அதுக்கப்புறம் கிருஷ்ணாவதாரத்தில் இவர் இருந்தார் இல்லையா, இப்போ யசோதையாக இருந்தான். அவளுக்கு ஐயோ கிருஷ்ணர் கல்யாணத்தை நம்ம பார்க்கலையேன்ட்டு. ஏன்னா இவங்க இருந்த இடங்கள் மாறிப்போச்சு. துவாரகை வேறு, மதுராபுரி வேறு. ஒன்று குஜராத்தில் இருக்குது, ஒன்று நார்த் இந்தியாவில் இருக்குது. கல்யாணத்தை பார்க்கலையேன்னு அவளுக்கு ஒரு குறை இருந்தது. அதனால் யசோதையாக இருந்தவள் தான் பகுலாமாலி என்று சொல்லக்கூடிய ஒரு தவ மூதாட்டியாக வந்து அந்த திருப்பதி மலை மேலே தவக்கூடம் அமைத்திருந்தாள். பெருமாள் அங்கே போகிறாரு. அவள் ஒரு தாயுடைய நிலையில் அவரை நல்லா பார்த்துக்கிறான். இவருக்கு லவ் வருது பத்மாவதியை. அப்போ பத்மாவதியை கல்யாணம் பண்ணி வைக்கணும். அந்த அம்மா வந்து குபேரன்கிட்ட கடன் வாங்கி பெருமாளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சான். கல்யாணம் முடிஞ்சு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அந்த நேரம் பார்த்து தவத்தில் உட்காந்துருந்தா மகாலட்சுமி வந்து இப்போ பெருமாள் பார்த்தாரு, என்னடா வம்பா போச்சுன்னு சொல்லிட்டு மகாலட்சுமியை தூக்கி மார்பில் வச்சுக்கிட்டாரு. பத்மாவதியை நீ கீழ் திருப்பதியில் இரு. அதனால் இந்த அம்மா கீழே இருந்து போச்சு, அவர் மேலே அந்த மகாலட்சுமியோடு இருந்துட்டாருன்னு. இதெல்லாம் புராணங்களில் சொல்லப்படுகிற கதைகள்.
பூமிக்கு ஒரு கடவுள் வருகிற போது அவருடைய 2 கன்சார்ட்ஸ் இருக்காங்களா, ஸ்ரீதேவி பூதேவி, அவங்கெல்லாம் வரணும். ராமாவதாரத்தில் வேதவதின்னு ஒருத்தி இருந்தா. அவர் ராமரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா. அவர் சொன்னார், இந்த பிறவியில் எனக்கு ஒரு மனைவி தான்மா, சீதை தான், அதனால உன்னை கட்டிக்க முடியாது, உன்னுடைய ஆசை இன்னொரு பிறவியில் நிறைவேறும்னு சொல்லிட்டாரு. ஸோ அவள் தான் வந்து பத்மாவதியாக வந்தது. ராமாவதாரத்தில் நிறைவேறாத ஆசை இதில் வந்தது. ராமாவதாரத்தில் நிறைவேறாது இந்த கிருஷ்ணாவதாரத்தில் நிறைவேறாயிருந்த யசோதையினுடைய ஆசை அவள் தாயா பகுலமாலின்னு வந்தா. அப்போ கல்யாணத்தை பார்க்கலேன்னு இருந்த குறைய போகிறதுக்கு இப்போ அவர் கல்யாணம் பண்ணிக்கினார். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு லிங்க் இருக்கும். புனரபி ஜனனம் புனரபி மரணம். ஒரு பிறவியில் ஒரு ஆசை நிறைவேறல, ஒரு எண்ணம்ன்றது ஒரு விதை மாதிரி, அது நிறைவேறலைன்னா இன்னொரு பிறவியில் அது நிறைவேறும். ராமர் வனவாச காலத்தில் அப்படியே பம்பா நதிக்கெல்லாம் வந்தார். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பம்பா நதியெல்லாம். சபரியினுடைய ஆசிரமத்துக்கு போனார். அங்கே சொன்னால், நான் மதங்க ரிஷியோட சிஷ்யப்பா, இந்த மாதிரி ஒரு யுக புருஷன் நீங்கள் வரப்போகிறான்னு சொன்னார், நீ வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு எச்சப்பழம்லாம் கொடுக்குறாரு, நல்லா இருக்கிறதெல்லாம் நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு. சரி, உனக்கு என்ன வேணும்? எனக்கு மோஷன்தான் வேணும்னு. அப்போ என் எதிரில் நீ நெருப்பில் ஒன்றை எமுலேட் பண்ணிக்கோன்றாரு. அவள் நெருப்பில் தான் சபரிப்பீடம்னு சொல்லக்கூடிய இடம். இப்போ ராமாவதாரத்தில் அவர் சபரிப்பீடத்துக்கு வந்தார். அந்த இடம்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் ராமராக இருந்தவர் தான் பின்னால் ராஜசேகர பாண்டியனுக்கும் கைகேயியாக இருந்த சிற்றன்னைக்கும் வளர்ப்பு மகனாக வந்தவர். அந்த வளர்ப்பு மகனாக வந்து இவ புலிப்பாலை கொண்டு வான்னு மந்திரையாக இருந்தா இல்லையா, அவன் தான் மந்திரி. தூபம் போட்டு புலிப்பாலை கொண்டு வரதுக்கு அனுப்புகிறாங்க. இவர் தேவர்களை எல்லாம் புலிகளாக மாற்றிட்டு இந்திர புலி மேலே வாகனத்தில் வராரு. அதுக்குள்ளே அந்த ராஜசேகர பாண்டியனுக்கும் கைகையாக இருந்தவளுக்கும் நிஜமான பரதன் இருக்கான் இல்லையா, அவன் குழந்தையாக பிறக்கிறான் சிற்றன்னைக்கு. இவர் சொல்கிறாரு, நான் தவ வாழ்க்கைக்கு போகிறேன், எனக்கு இந்த ராஜ்யமெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு அவனுக்கு விட்டுட்டார். அப்போ ராமாவதார காலத்தில் நிறைவேறாத ஆசைகள் நிறைய பேருக்கு நிறைவேறுது. இப்படி பிறவிதோறும் ஒவ்வொரு பிறவியிலையும் நடக்க வேண்டிய நிகழ்ச்சிகளை லிங்க் பண்ணி கொண்டு போகிறாங்க. அது அதனுடைய போக்கில் அதெல்லாம் நடக்கும். இந்த உலகத்தில் யாருமே புதுசாக வர்றதில்லை. எல்லா அனுபவங்களும் பழைய அனுபவங்கள் தான். அவரவர் அனுபவம் அவர்தமை அறிவது. ஒவ்வொருத்தரும் உலகத்தில் எதுக்கு வந்திருக்காங்க? அவங்களுடைய பல்வேறு விதமான அனுபவங்களை அடைவதற்காக வந்திருக்கிறாங்க. அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர். நீ என்ன மாதிரி வாழ்க்கையில் இருந்தாலையும் எந்த கடவுளை கும்பிட்டாலையும் எதுலேயுமே குறை கிடையாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒவ்வொரு இதுவும் கண்டினியூஸ் தான். இன்னும் சொல்லப்போனால் நம்ம இன்றைக்கி ஐயப்பன்னு சொல்கிறோம். ஐயப்பன் யார்? தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தாங்க இல்லையா, அந்த காலத்திலே வந்துட்டு அவர் மோகினி அவதாரம் எடுத்து சாமி நிற்கிறாரு, பெருமாள் சிவன் நிற்கிறாரு. அவங்க 2 பேருக்கும் பிறந்த இது ஸ்ரீதர்ம சாஸ்தான்னு சொல்கிறது. அவர் தான் தர்மத்தினுடைய தலைவர். அவர் ஒவ்வொரு காலத்திலையும் வேறு வேறு உடம்புக்குள்ளே வர்றார். அதனால் ராமர் யார்? அந்த பிறவியில் பார்க்கடலை கடைந்த போது வந்தாங்க இல்லையா, அவர் தான் ராமனாக வந்தது. ஸ்ரீராமோ விக்கிரவான் தர்ம, அவர் யார்? தர்மசாஸ்தா. அப்போ ராமனாக இருந்தவர் தான் பின்னால் ஐயப்பனாக வர்றார். அதனால் உலகத்தில் யாரும் புதுசு இல்லை, எதுவும் புதுசு இல்லை. இதெல்லாம் வந்து ஒரு பதவி மாதிரி தான். ஒரு ஆஃபீஸில் போஸ்டிங் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அந்தந்த போஸ்ட்டுக்கு வெவ்வேறு விதமான அனுபவங்களை தேடிக்கொண்டிருக்கிறவர்கள் தவத்தினாலே அந்த பதவிகளை அடைகிறார்கள். இப்போ ராகவேந்தர் இருந்தார். ராகவேந்தர் யார்? பிரகலாதனாக இருந்தவர். பிரகலாதன் ஆகி வியாசராயர் ஆகிட்டு அதுக்கப்புறம் ராகவேந்திரராக வர்றாரு. அவர் அந்த மந்திராலயம்லாம் இருக்கு இல்லையா, அதோனி, அங்கே போகிற போது அந்த அதோனி சுல்தான் கேட்குறான், உனக்கு நான் என்ன பண்ணணும், இந்த இடத்த எனக்கு கொடுங்கிறார். ஏன்னா இப்போ மந்திராலயம் இருக்கே அந்த இடத்த சொல்கிறேன், இது பாறைக்கட்டாக இருக்கும், இந்த இடம் வேணாம், ஆந்திராவில் நல்ல இடம் நான் உனக்கு தரேன்னு. இல்லை, எனக்கு இதுதான் வேணும். ஏன் சாமி அப்படி கேட்குறீங்கன்ட்டு. இந்த இடத்துல பிரகலாதனாக இருந்தபோது நான் யாகம் பண்ணியிருக்கேன், அந்த பவர் இந்த மண்ணில் இருக்குது, அதனால் நான் இங்கே தான் ஜீவசம்மதி ஆகணும்னு. சரி சாமி எடுத்துக்கோங்கன்னு இப்போ இருக்கிற இடத்த கொடுத்துட்றோம். ஒரு கல்லை காட்டி, இந்த கல்லில் தான் நீங்கள் எனக்கு பிருந்தாவனம் அடிக்கணுன்றாங்க. அது ஏன்னு கேட்குறாங்க. ராமர் வனவாசம் வந்தபோது இந்த கல் மேலே கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துருக்காரு, ராமர் உட்காந்த கல்லுன்றார். இப்போ மச்சக்கூர்மும் வராக நரசிம்ம 4வது அவதாரத்தில் வந்த ஆள் 7வது அவதாரத்தில் வந்த ராமர் எந்த கல் மேலே உட்காந்துருந்தான்னு சொல்கிறார் இல்லையா. இதுதான் ஆன்மீகம் என்பது. அந்த கல்லில் எனக்கு பிருந்தாவனம் அடிக்கணும்னு சொல்கிறாங்க. ராகவேந்தருக்கு மலையாளிஸ் 3 பேர் நம்பூதிரிகள் வந்து ஜாதகம் பார்க்குறாங்க.
ஒரு ஆள் 80 வயசுன்றாரு, இன்னொருத்தர் 400 வயசுன்றாரு, இன்னொருத்தர் 700 வயசுன்றாங்க. அடிக்கவே போயிடுறாங்க சிஷ்யங்க. ஒரே ராகவேந்திரர் ஜாதகத்துக்கு 3 வயசு சொல்கிறீங்களேன்னு. ராகவேந்தர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறார், அவங்க சொல்கிறது கரெக்டு தான். என்னுடைய ஃபிசிக்கல் பாடிக்கு வயசு 80. நான் எழுதி இருக்கக்கூடிய இந்த புஸ்தகங்கள்லாம் இருக்கு இல்லையா, வியாக்கியானங்கள், இதுக்கெல்லாம் 400. நான் ஜீவசமாதிக்கு போய் உட்காந்துட்டு 700 வருஷம் உலகத்தில் இருப்பேன், அதனால 700. 3 பேர் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னாரு. அப்போ அவர் ஜீவசமாதியில் உட்காந்துட்டு இருந்தார். அந்த 700 வருஷம் முடிவடைகிற நிலையில் அவர் திருப்பியும் உலகத்துக்கு வரணும். ஏன்னா அந்த தவம் நிறைவடைந்து விட்டது. அது மாதிரி தவம் நிறைவடைகிற போது ஜனவரி 26, 1984 என் உடம்புக்குள்ளே வந்தார். ராகவேந்திரா தவத்தில் இருந்தவர் என்னுடைய உடம்புக்குள்ளே வந்தார். அவருக்கு அடுத்த போஸ்ட்டுக்கு போகணும். சரி, ராகவேந்தர் ஹாஸ் பிகம் ஐயப்பா, என் உடம்புக்குள்ளே வந்தார் ஐயப்பா. அப்போது ஐயப்பன் 12 வருஷம் நீலாங்கரையில் இருக்கிற வரைக்கும் ராகவேந்திரர் who became ஐயப்பா வாஸ் இன் மை ஓன் பாடி. அப்போ கோயில் எதுவுமே கிடையாது, அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி தான். உன்னுடன் பாலையும் உள்ளம் பேர் கோயில், எனக்கே தான் 400 மாலை போடுவாங்க, எனக்கே தான் கற்பூரம் ஊதுவத்தி எல்லாமே எனக்கே தான். அதுக்கப்புறம் இங்கே 1999 அந்த நேரத்தில் வந்தபோது இந்த பூர்ணபிரம்மம் சிலையை வச்சோம். அப்போ ஐயப்பா பிகேம் பூர்ணபிரம்மம். இப்போ நீங்கள் எந்த பூர்ண பிரம்மத்தை பார்த்துட்டு இருக்குது, இது ஐயப்பனுக்கு கிடைச்ச ப்ரமோஷன். அப்போ அவர் என்ன ஆவாருன்னா ஒவ்வொருத்தருக்கும் மாறும். கோயம்புத்தூரில் கோவிந்தராஜன் சொல்லி கவர்மெண்ட் ஆஃபீஸில் டிராஃப்ட்ஸ்மேனாக ஒருத்தர் இருக்கார். அவர் உடம்புக்குள்ளே அவர் பூஜை பண்ணாருன்னா ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம், கல்யாணம் ஆனவர் ஒரு 40 வயசுக்குள்ளே தான் இருக்கும். ராகவேந்திரர் ஆவிர் பவித்தல்னு பேர், அது மாதிரி பேசுவார். இப்போ இங்கே மெய்கண்ட தேவன் கவர்மெண்ட் எஸ்டேட்டில் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருந்தார். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் அண்ணாநகரில் இருந்தார், ராமதாஸ்ன்னு சொல்லிட்டு. ராமதாஸ் இல்லை, சிவகுமார். அவர் வாங்க இன்னைக்கு இந்த அண்ணா சர்ச்சுக்கு பின்னால் இருக்கிற கவர்மெண்ட் எஸ்டேட்டில் அவர் வர்றார், மெய்கண்ட தேவன் வீட்டுக்குன்னு கூப்பிட்டு போனார். சின்ன கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் தானே, நான் வெளியே உட்காந்துருந்தேன். அப்போது அந்த கோவிந்தராஜன் நல்ல பூஜைலாம் பண்ணிவிட்டு ராகவேந்திரராக அவர் உடம்புக்குள்ளே வந்த உடனே அவர் போய் உட்காந்துக்குவார். யாரோ உள்ள இங்கே யார் சிவசங்கர் ராயர் கூப்பிட்றார் அப்படின்னாங்க. அப்போது கூப்பிட்றது யார், கோவிந்தராஜன் இல்லை, அவர் உடம்புக்குள்ளே வந்திருக்கிற ராயர் கூப்பிட்றாரு. அப்போ நாம் உள்ளே வந்துன்னே இருக்கோம். அவர் அந்த பீடத்தில் உட்காந்துட்டு இருக்கார், இப்படி கண்ண முடிக்கிறதுனா இருப்பார். என்னை பார்க்க அவனே விட்டான் அப்படின்னாரு. அவனேன்னா பகவான் வந்திருக்கான்னு அர்த்தம். என்னை பார்க்க அவனே வந்திருக்கான்னு பகவான் வந்திருக்கான்னு. அவங்க சொன்னாங்க அவர் எதிரில் போய் உட்காருங்க. நம்ம எதிரில் போய் உட்காந்தோம். உட்காந்த உடனே உனக்கு ரொம்ப கிளம்பு மாதிரி பேசுவார். அவருக்கு 40 வயசு தான். பேசுகிறது ராகவேந்தர் இறந்து போது இந்த பாடியில் இருந்து பேசுவார். உனக்கு என்ன வேணும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியாதானே, நான் இப்படி தான் இடக்கு மடக்காக பண்ணுவேன், எனக்கு என்ன வேணும் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு. அப்போது என் கையை 2ஐயும் பிடிச்சி அவர் கைக்குள்ளே வச்சுன்னு ஒரு பழத்தை வச்சு இப்படி கையை கெட்டியே பிடிச்சின்னு, எனக்கும் உனக்கும் மாத்திரம் தெரிஞ்ச எல்லா ரகசியமும் சத்தியமாக நடக்கும் அப்படின்னாரு. எனக்கும் உனக்கும் என்னெல்லாம் தெரியுமோ அந்த ரகசியமெல்லாம் இந்த கலியுகத்தில் சத்தியமாக நடக்கும் அப்படின்னாரு. இது அடுத்த எக்ஸ்பீரியன்ஸ். அதனால் உலகத்தில் எல்லாமே ஸ்பிரிச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் தான். தேர் இஸ் நோ கிரியேஷன், நோ டெசஷன், இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ப்ரமோஷன் கிடச்சினே இருக்கும். கிளர்க்கு ஹெட் கிளர்க் ஆகும், ஹெட் கிளர்க் சூப்பரிண்டென்ட் ஆகும், சூப்பரிண்டென்ட் மேனேஜர் ஆகும், மேனேஜர் ஜென்ரல் மேனேஜர் ஆகும், அதுக்கப்புறம் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கூப்பிடுவோம். இந்த மாதிரி ஆத்மாக்களுக்கு ப்ரமோஷன் இருக்குது. செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் எடுத்தெடுத்து நான் இழைத்தேன், இன்று உன் திருவடிகள் கண்டு இன்புற்றேன் தான் ஆன்மீகம்னு சொல்லக்கூடியது. நம்ம லைப்ரரியில் ஒரு புக்கு இருக்குது, ராகவேந்தருடைய ஜீவிய சரித்தம். ஒரு வெண்பால் இருக்கும், 4 வரியில் ஒரு பாட்டாக இருக்கும். இப்போ நீ ஏதாவது ஒரு கேள்வியை மனசில் நினச்சிட்டு அந்த புக்கை ரேண்டமாக பிரிச்சியானாக்கா நீ எதை நினச்சியோ அதுக்கு அந்த 4 வரியில் பதில் வரும். இங்கே இருக்குது, நானும் சொல்லி பார்த்தேன், நீங்கள் யாருமே இது வரைக்கும் ட்ரை பண்ணவே இல்லை. நம்ம லைப்ரரியில் இருக்குது அந்த புக்கு. இப்படி சில நேரங்களில் இந்த மாதிரி லிங்க்குகள் வரும், எல்லாத்துக்கும் லிங்க்குகள்லாம் வரும். இப்போ கூட நான் எங்கேயோ போயிட்டு வர்றபோது அந்த ராகவேந்தருடைய இது இருக்கு இல்லையா, பிறந்த ஊர் புவனகிரி, அங்கே அந்த வழியாக வந்தேன். அங்கே ஒன்றும் இல்லை, போய் ராகவேந்தர் போய் எவ்வளோ வருஷம் ஆகி போச்சு. இப்போ அங்கே என்ன இருக்குது, ஒரு சின்ன ஸ்ட்ரைன் மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் அவர் அடக்கமானது ஒடுக்கமானதெல்லாம் அந்த இடத்துல போய் ஆயிட்டார். ஏன்னா பிரகலாதனுக்கு கண்டக்டாக இருந்தது, அதனால் அங்கே போய் அடக்கமானார். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம் இருக்கும். இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் ஒரு ஹியூமன் பாடியில் வர்றபோது அவங்களுடைய கர்மாக்களை கழித்து தான் ஆகணும்.
இப்போ ராகவேந்திரர் வெங்கடநாதன்ற பேரோட அந்த சரஸ்வத் பிராமண குடும்பத்தில் பிறக்கிறாரு. அவங்க அப்பா அம்மா இறந்து போகிறாங்க, அவங்க மாமா தான் வளர்க்குறாரு. இவரை கொண்டு போய் கும்பகோணத்தில் மடம் இருக்குது, அங்கே போட்டுறாங்க. அந்த மடாதிபதிக்கு இவர்கிட்ட இருக்கிற திறமையெல்லாம் தெரிஞ்சு போகுது. ஏன்னா ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தா நைட்டெல்லாம் முடிச்சுன்னு அதை பண்ணுறாரு. அப்படியே படுத்துன்னுக்கிறத பார்த்து அவர் சால்வை எடுத்து இவர் மேலே போத்திட்டு போகிறாரு. அந்த அளவுக்கு குருவனுடைய அன்புக்கு உரியவராக மாறி விடுகிறார். அப்போ அந்த குரு சொல்கிறாரு, எனக்கு அடுத்து நீ தான்ப்பா மடாதிபதி ஆகணும்னு. இவர், ஐயோ எனக்கு கல்யாணம் ஆகிருக்கு, சரஸ்வதின்னு ஒய்ஃப் பேர், பையன் இருக்கான், நான் எப்படி விட முடியும்ன்ட்டு. இப்போ அவருக்கு தரிசனம் கொடுக்குறாங்க நரசிம்மர் சரஸ்வதி எல்லாம். நீ ஒத்துக்கோ பார்த்துக்கலாங்கிறாரு. இவர் வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிறாரு. இப்போ அந்த அம்மா இருக்கு இல்லையா, அவ்வளோதான், என் லைஃபே டூம் ஆகி போச்சு, என் கணவர் சாமியாகி போயிட்டாரு அப்படின்னு சொல்லி கிணத்துல சூசைட் பண்ணி செத்து போகிறா. இவர் மடாதிபதியாக உக்காந்துக்கிற போது அந்த அம்மா பேய் ஆகிட்டு பக்கத்தில் வந்து நின்று பேராக அழுதுகிட்டே இருக்குது. அப்போ பாரு, இவருக்கே ஒரு நேரத்துக்கு அது தாங்க முடியல. மந்திர ஜபத்தை பண்ணி அந்த தண்ணி எடுத்து அவன் மேலே தெளித்து அவளுடைய பேய் உருவம் போகிற மாதிரி இவர் அதுக்கு ஆசீர்வாதம் பண்ணிடுறார். அப்போது இவருக்கு சொல்கிறாங்க, நீ பண்ணது தப்பு. ஃபார் எவ்ரி ஆக்ட் அவங்கவுங்க தான் அனுபவிக்கணும். ஒரு சூசைட் பண்ணிக்கினா என்ன நடக்குங்கிறது ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தை நீ தடுத்துட்ட. அதனால் அந்த அந்த பாவத்தை போக்கணுன்னா நீ எந்த சரஸ்வத் பிராமண குடும்பத்தில் வந்திருக்கியோ அவங்க வருஷத்தில் ஒரு நாள் சுமங்கலி பிரார்த்தனை பண்ணி புடவை ரவிக்க தாம்பூலம்லாம் சுமங்கலிகளுக்கு கொடுக்கணும். அவங்க கொடுக்க உன் பாவம் போகும் அப்படின்னு அவர் சொன்னாங்க. ஸோ இன்றைக்கும் அந்த பழக்கம் அந்த கம்யூனிட்டியில் இருந்துக்கிட்டே இருக்குது. இப்படி எல்லாத்துக்கும் பின்னாலேயும் ஒரு காரணம் காரியம் எல்லாமே இருக்கும். அந்த அம்மா அவசரப்பட்டுச்சு இல்லையா. ஒரு ஆளை மடாதிபதியாக மாற்றுறாங்கன்னா அதை மடத்தில் இருக்கிறவங்க அந்த குடும்பத்துக்கு ஏதாவது வசதிகள் எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. அது ஒன்றும் அந்த மாதிரி அனாதையெல்லாம் விட்டுற மாட்டாங்க. இது தெரியாமல் அந்த அம்மா சூசைட் பண்ணிக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு பேய் உருவம் வருது, அதுலேருந்து பண்ணுறாங்க. இன்றைக்கி வரைக்கும் அந்த கஸ்டம்ஸ் அந்த இதில் தொடங்குது. இவருக்கு பிரகலாதனாக இருந்தபோது வாசனாதிகள் இருந்ததுனால அந்த இடத்துக்கு போகிறாரு, அங்கே ஜீவ ஒடுக்கத்தில் மாட்டிக்கிறாரு. இவர் அந்த காட்டு வழியாக போகிற போது அந்த துர்கை இல்லையா, அந்த அம்மா இவரை பயங்காட்டுது. இவர் பயப்படலை. அப்போ அந்த அம்மா தன்னை வெளிப்படுத்திக்கிட்டு, நான் உன்னுடைய ஜீவசமாதியிலிருந்து அந்த ஆத்மாவை யாரும் திருடாத மாதிரி காவல் காக்க போகிறேன். அதனால் அந்த கோயிலை சுற்றி நீ உள்பக்கம் பார்த்து சிங்கத்தை வைக்காத, வெளிப்பக்கம் பார்த்து சிங்கத்தை வையின்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி அந்த கோயிலுக்கு வெளியே நீ துங்கபத்திரில் குளிச்சுட்டு இப்படி வந்த உடனே அங்கே மஞ்சால மாதான்னு இருக்கும். அந்த மஞ்சால மாதாவை கும்பிட்டுட்டு நீ ராகவேந்திரரை போய் பிருந்தாவனத்தில் சாமி கும்பிடலாம். அப்போது நீ சபரிமலைக்கு போய் பாரு, அங்கே என்ன இருக்குது, மாளிகைப்புறத்து மஞ்சால மாதா, இங்கேயும் மஞ்சால மாதா, துர்கா அது. அண்ட் இப்படி எல்லாத்துக்கும் ஒரு லிங்க்கு ஒரு கனெக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஆத்மா என்பது அழிவற்றது, சரீரம் என்பது மாறக்கூடிய விஷயம். இந்த ஆத்மாவுக்கு ப்ரமோஷன் உண்டு. எவ்வளோக்கு எவ்வளோ தவம் செய்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஆத்மாவுக்கு ப்ரமோஷன் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ ராகவேந்திரர் பிகம்ஸ் ஐயப்பா, ஐயப்பா பிகம்ஸ் பூரண பிரம்மம், இந்த மாதிரி வரும். ஸோ இட்ஸ் ஆல் அன் எக்ஸ்பீரியன்ஸ். இது புக்கிலெல்லாம் படித்தா உனக்கு புரியவே புரியாது. யூ ஹாவ் டு ஹேவ் த டேஸ்ட் ஆஃப் த புட்டிங் லைஸ் இன் ஈட்டிங் இட்னுவாங்க. ஒரு பதார்த்தம் எப்படி இருக்குன்றது சாப்பிட்டு பார்த்தாலும் தெரியும். ஸோ எனக்கு அந்த அனுபவம் வருகிற போது இன்னும் நான் சொல்கிறதெல்லாம் புரிஞ்சிடும். Question from Bhaskar. Can an ordinary person achieve salvation without becoming a great soul or attaining self-realization? It is not the question of attaining, it is the question of realizing. Attaining என்ன ஏதோ ஒன்றத்தை பிடிக்கணும்னு அர்த்தம். ரியலைசிங் என்ன உணர்வதுன்னு அர்த்தம். அப்போ தன்னை அறிந்து இன்புறவே வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே. கடமையாவன தன்னை கட்டுதல், பிறர் நலம் வேண்டல், பிறருக்கு உழைத்திடல், நம்ம என்னெல்லாம் கடமை, இதெல்லாம் நம்ம பெரியவங்க கற்றுக் கொடுத்துருக்காங்க. அப்போ வாழ்க்கையில் பக்தி பண்ணி கொண்டிருந்தால் முக்தியை பெறலாமே அப்படின்னு கோபாலகிருஷ்ண பாரதியார் பாட்டு ஒன்று இருக்குது. அதனால் எல்லாத்துக்கும் அடித்தளம் என்ன, பக்தி. பக்தின்னா என்ன, கடவுள்கிட்ட நாம் வைக்கக்கூடிய அன்பு, அதுக்கு பேர் தான் பக்தி. எல்லாம் ஒரே ஃபார்மேட் தான். அப்பா பிள்ளைங்க கிட்ட வைக்கிறதுக்கு பேர் பாசம், 2 பேர் ஈக்குவல் ஏஜில் வச்சா ஃப்ரெண்ட்ஷிப், நட்புன்னு பேர், இந்த மாதிரி. ஸோ ஒரு பக்தின்றது என்னென்னா கடவுள்கிட்ட நாம் வைக்கக்கூடிய அச்சீத்தமான அன்பு, அதை பண்ணால் முக்திக்கு வழி கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்போது நம்ம எல்லாருமே கடவுள் தான். உலகத்தில் கடவுள் என்பது ஒரு தன்மை, கடவுள் என்பது ஒரு ஆள் கிடையாது.
நீங்கள் பார்க்குற ராமரும் கிருஷ்ணரும் இயேசுவும் புத்தரும் பரமாச்சாரியாரும் ராகவேந்தரும் ஸ்ரீடி பாபாவும் எல்லாம் மனிதர்களாக பிறந்தார்கள். மனிதர்களாக பிறந்து வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து வானுரையும் தெய்வ நிலையை அவர்கள் தொட்டார்கள். அப்போது மனுஷனாக இருந்து தான் தெய்வமாகிறான். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும்போது வல்லாகலாம், சிம்மப்படலங்க. இப்போ நீங்கள் தெய்வம் ஆக முடியும். ஆகிறதுனா என்ன? உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மறைந்து இருக்கக்கூடிய அந்த தன்மையை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள்னு அர்த்தம். இப்போ நீங்கள் உட்காந்து எடுத்த தோணுனா கிரானைட் வந்துடும், அதுக்கெல்லாம் நுரம்பு, கல், சவுடு, களிமண், மணல் எல்லாம் போய் அதுக்கப்புறம் கலங்கின தண்ணி, அதுக்கப்புறம் நல்ல தண்ணி. இன்னும் நீ தோண்டிக்கிட்டே போயினேரு, பெட்ரோல் வரும். இன்னும் தோண்டிக்கின்னு போயினேரு, தங்கம் மாணிக்கெல்லாம் வரும். அப்போ நம்ம தேடுங்கள் கண்டடைவீர்கள், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும்னா இதுதான் அர்த்தம். நம்ம எல்லாருமே பூரணத்துவமான வசிங்க. அதனால தான் என்ன சொல்கிறாரு, மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் தி பெர்ஃபெக்ஷன் தட் இஸ் ஆல்ரெடி இன்சைட் யூங்கிறார். நீ ஒரு பூரணத்துவமான வஸ்து தான், அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த உலகம் என்று விவேகானந்தர் சொல்கிறார். இப்போ நீங்கள்லாம் கூட கடவுள் தான். நீங்கள் முயற்சி பண்ணலை. மேக்சிமம் இந்த ஜனங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு என்ஜினியர் ஆகணுன்றாங்க, ஒரு டீச்சர் ஆகணுன்றான், ஒரு டாக்டர் ஆகணுங்கிறான், ஒரு ஏதோ ஒன்று சயின்டிஸ்ட் ஆகணுன்றான். அவன் என்ன ஆகணும்னு நினைக்கிறானோ அதுக்குள்ள முயற்சிகளில் அவன் ஈடுபடுகிறான் இல்லையா? அதுக்கான முயற்சிகள் இருக்குது. அந்த மாதிரி நீ கடவுளை ஆக வேணுமென்னா, இல்லை உங்கள்கிட்ட இருக்கிற கடவுளை நீ வெளிக்கொண்டு வர வேணும்னா அதுக்கு முயற்சிகள் தேவைப்படுன்றது. சும்மா உட்காந்து இப்படியே கண்ணை மூடினாக்கா கடவுள் புஷ்பகுமாரத்தில் இறங்கி இருந்தால் நீ தான் இன்னிலேருந்து முருகன்லாம் சொல்லிட மாட்டார். யூ ஹவ் டு ஒர்க் டுவர்ட்ஸ் தட் எண்ட். அதுக்கான தகுதிகளை நீங்கள் வளர்த்து கொள்ளணும். ஐஏஎஸ் ஆஃபீஸராகனா நீ காம்படிஷன் சக்ஸஸ், காம்படிஷன் ரிவ்யூ எல்லாம் படித்து ஜென்ரல் நாலேஜை வளர்த்துக்கிட்டு அதுக்கெல்லாம் பரீட்சை எழுதணும். அந்த பரீட்சைலாம் எழுதி அதுக்கப்புறம் டேரக்டருக்கு போய் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து டெப்டி கலெக்டராக போட்டு அப்புறம் ஒரு கலெக்டராக இன்னும் மாற்றுவாங்க. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்குது, எல்லாத்துக்கும் குவாலிஃபிகேஷன் இருக்குது, மெரிட்ஸ் டிசர்விங் எல்லாம் இருக்குது. அப்போ கடவுள் ஆகணும்னா எவ்வளோ கஷ்டம். கடவுள் ஆகிறதுக்கு சில மசாலாஸ் இருக்குது. ஒரு காஃபின்னா என்ன, கொஞ்சம் டிகாஷனு, கொஞ்சம் பால், சர்க்கரை, இது சேர்த்தாக்கா காப்பின்னு பேர். அந்த மாதிரி நீ தான் டம்ளரு, இல்லை மக்கு, இல்லை ஜக்கு. உனக்குள்ளோ ராமருடைய தர்மம் மாறாத குணத்தை போடணும், கிருஷ்ணருடைய சாதுரியம் புத்திசாலித்தனத்தை போடணும், ஏசநாதருடைய தியாகத்தை போடணும், புத்தருடைய கருணையே போடணும். இப்படி வரிசையாக போட்டுனே வரணும். எல்லாத்தையும் போட்டு நீ ஒரு கலக்கனியானா நீ தான் கடவுள். அதாவது அந்த குணங்களை நீ நிறுத்தி வளர்த்து கொள்ள வேண்டும். வெறும் காயத்தையும் கல்லையும் கட்டிக்கிட்டு ஓம் ரீமெல்லாம் சொல்லியிருந்தாலும் கடவுள் மாட்டாது. அது சும்மா ஒரு செல்ஃப் டிசிப்ளினிங் ப்ரோக்ராம். நீ எக்ஸசைஸ் பண்ணுற இல்லை, காலையில் 2 பஸ்கி தண்டால் அந்த மாதிரி. அது கடவுள் ஆகணும்னா அந்த குணங்களை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டி இருக்கும். வெறுப்பு வரக்கூடாது, கோபம் வரக்கூடாது, பாரபட்சம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயங்கள். ஆனால் முடியும், எல்லாராலையும் முடியும். வள்ளலார் தான் சொல்கிறார், உடலுக்குள் உத்தமன் ஒரு பொருள் கண்டேன், எனவே உடலை ஓவாது ஓம்புகின்றேன்னு ஆழ்வார் சொல்கிறார். உடம்புக்குள்ளே சாமி இருக்கான்னு தெரியும், அதுக்கு தான் இந்த உடம்புக்கு நான் நல்லா ஜாலியாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணின்னு சாப்பிட்ணும் சுற்றின்னு இருக்கேன் அப்படின்ற அர்த்தம் அதுக்கு. இப்போ பெரிய மகான்களாக இருந்தவன் என்ன பண்ணுறாங்க, இந்த முயற்சிகளில் இறங்குகிறாங்க. அதுக்கு என்ன, எத்துணையும் பேதம் வராது, யாருக்கிட்டையும் பார்ஷியாலிட்டி காட்டக்கூடாது, எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி, அவங்க சாப்பிட்டாங்களா இவங்க சாப்பிட்டாங்களா இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கணும். எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி, ஒத்த உரிமை உடையவராய் ஓக்கின்றார் யாவர், ஈக்குவானிமிட்டி ஆஃப் மைண்ட் யார் இருக்காங்களோ அவர் உளம்தான், அவங்களுடைய உள்ளத்துக்குள்ளே தான். சித்த சத்துருவாய் எம்பெருமான் இடம்பெறியும் நடமென நான் தெளிந்தேன், அதுக்குள்ளே தான் நடராஜனுடைய டான்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குது எனக்கு தெரிஞ்சு போச்சு. அத்தகு வித்தகர்தம் சேவடிக்கு சேவை செய்ய சிந்தை மிக வழிந்ததாலே, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் போய் சர்வீஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு வள்ளலார் சொல்கிறார். இப்போ இதெல்லாம் தான் பிரிருக்கு. பேதம் காட்டக்கூடாது, எல்லாருடைய கஷ்டங்களையும் நம்ம கஷ்டமாக நினைக்கணும், மற்றவங்களுடைய சந்தோஷத்தில் நம்ம சந்தோஷத்தை பார்க்க ஆகணும். வெறுப்பு, கோபம் இந்த மாதிரியான குணங்கள்லாம் விட்டுட்டு நம்ம உயர்ந்த நிலைகளை அடையணும். ஒரு ஆளுக்கு ஒரு ஜாப் கொடுக்குறாங்கன்னா மற்றவங்களை விட அவங்ககிட்ட ஏதோ கொஞ்சம் இருக்குது சரக்குன்னு தானே அவனுக்கு அந்த வேலை கொடுக்குறாங்க. அந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற கடவுள் தன்மையில் நீ மேக்சிமம் மார்க் வாங்கினியானா உனக்கு கூட ஒரு ராமர், கிருஷ்ணர், இயேசு, புத்தர், பரமாச்சாரியார், ராகவேந்தர் மாதிரி ஒரு போஸ்டிங் கொடுப்பாங்க. ஆனால் அதை நீ வெளியே கொண்டு வரணும், இல்லைன்னா கிடைக்காது. இருக்கும், உங்கள்கிட்டயே இருக்குது, யாரும் இல்லைன்னாங்க, நீ தேடலை, தேடினா கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்கும். கடவுள் என்பது ஒரு குவாலிட்டியே தவிர ஒரு பர்சன் கிடையாது, ஒரு ஆள் கிடையாது. Question from சாய்நாதன் சிவசங்கர். முன்னர் தம் இச்சையினால் பிறந்தோம் இல்லை,
முதல் இடைக்கடை நம் வசத்தில் இல்லை என்ற பாரதியின் பாடல் எல்லாம் விதிதான், நம்மிடம் ஒன்றுமில்லை என்கிறது. ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது முயற்றுபவர் என்ற குறள் விதியையும் விடாமுயற்சியால் மாற்றலாம் என்கிறது. இந்த இரு முரணான கருத்துக்களுக்கு விளக்கம் மற்றும் விதியை மதியால் வெல்லலாம் என்பதற்கும் விளக்கம் தேவை. முரண்கள் இல்லை. எத்தனம், பிரயத்தனம், தெய்வ எத்தனம். எத்தனம்னா முயற்சி, பிரயத்தனம்னா மறுபடியும் மறுபடியும் முயற்சி, விடாமுயற்சின்றது. இது 50%. 25 + 25 50%. தெய்வ எத்தனம்னா கடவுளுடைய கருணை, அது 50%. இப்போ எத்தனம், பிரயத்தனம், தெய்வ எத்தனம். ஆனால் நீ முயற்சி செய்யணும், விடாமுயற்சி செய்யணும். அப்போ கடவுளுடைய கிரேஸு உனக்கு கிடைக்கும். அப்போ கர்மா படி நீ என்னவானா சஃபர் ஆகணும்னு இருந்திருக்கலாம், அது ஊழ். அதை உப்பக்கம் காணலாம், அதை கூட நீ புறந்தள்ளிடலாம். எப்போ? உழைவின்றி தளராமல் உழற்றுபவர், முயற்சி செய்கிறவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ முயன்றால் முடியாதது இல்லை. நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா உங்கள் கர்மாவை தாண்டி உங்களால் மேலே நிலைக்கு போயிட முடியும், அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் முயற்சி செய்ய மாட்டாங்க ஜனங்க. ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, மூமெண்ட்ரி, ஒரு சாவு பார்க்குற போது இல்லை சாவு வீட்டுக்கு போகிற போது வாழ்க்கையில் என்ன இருக்குது அப்படின்னு தோணும். ஒரு நாள் ஆனோடனே மறந்து போயிட்டு திருப்பி நீ பழைய குட்டி கற்று தட்டின்னு பழைய சொகுசு வாழ்க்கைக்கே போயிடுவேன். இதுக்கு மயான வைராக்கியம்னு பேர். மூமெண்ட்ரியாக உனக்கு வரக்கூடிய அந்த வைராக்கியத்துக்கு மயான வைராக்கியம்னு பேர். அதில் நீ இந்த மாதிரி பெரிய நிலைகளை தொட முடியாது. யூ ஹேவ் டு கான்குவர் தட். அது கோ ஃபர்தர் ஃபர்தர் ஃபர்தர். அப்போ பாசிபிள் தான். வெள்ளத்து அணையது மலை நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு. ஒரு குளத்தில் தண்ணி 4 அடி தான் ஆழம்னா தாமரை 4 அடி தண்டு கீழே போகும். 400 அடி இருந்தால் 400 அடி போகும். அந்த மாதிரி நீ எவ்வளோ பெரிய ஆளாகும்னு நினைக்கிறியோ அவ்வளோ பெருசாக ஆகலாம். உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ள, நினைக்கிறது ரொம்ப பெருசாக நினைய. மற்றது தள்ளினும் தள்ளாமை நிறுத்து. நடக்கலைன்னு கவலைப்படாத, நினைக்கிறது சின்னதாக நினைக்காத, பெருசாக நினை அப்படின்னு அர்த்தம். ஸோ யூ ஹவ் டு ட்ரை. அதாவது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் அதே மாதிரியான கடவுள் தன்மை தான் இருக்குது. யார் முயற்சி செய்கிறார்களோ, விடாமுயற்சி செய்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெற்று விடுகிறார்கள். மெனி எ மேன் கம் டு திஸ் வேர்ல்ட், ஒன்லி எ ஃபியூ கேன் மேக் எ மார்க் அண்ட் லீவ் சம் ட்ரேஸ் பிஹைண்ட் தம்னுவாங்க. இப்போ இந்த உலகத்தினுடைய வரலாற்று பக்கங்களில் தங்களுடைய தடங்களை பதிக்கிறவர்கள் ரொம்ப கம்மியான ஆட்கள் தான். உண்டாலம்மை உலகம் இந்திரர் அமிர்தம் உண்டலினும் பழியுடன் வரின் கொள்ளலார் அயர்விலர் புகழினும் உயிரும் கொடுக்குவார். இந்திரனுடைய அமிர்தமே கிடைச்சா கூட பழி பாவத்தோடு வருதுன்னா எனக்கு வேணா போயான்னுவாங்க. புகழ்னா சரியா நான் என் உயிரை வேண்டாலையும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுடைய வாழ்க்கை தான் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை என்பது. அவர்கள் நல்ல வழியில் வந்தாக்கா அதை தேடுறாங்க. மற்றபடி ஒரு மொமெண்ட்ரி கிக்குக்காகலாம் தப்பான வழிகளில் போய் அவங்களுடைய ஆத்மாவுக்கு அவர்கள் அழிவை தேடிக்கொள்வது இல்லை. இதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. இதே லெசன்ஸ் தான் எல்லாருக்கும், எனக்கும் உனக்கும் எல்லாருக்கும் இதே தான். ஆனால் 2 காரணங்கள் இருக்கும். ஒன்று, இதுக்கு முன்பிறவிகளில் நாம் என்னவெல்லாம் பாடுபட்டு இருக்கிறோமோ அது. நம்ம இப்போ பிறந்திருக்கோம் உலகத்தில், முன்னர் மதிச்சியினால் பிறந்தோம் இல்லைன்னா அதுதான் அர்த்தம். இந்த உலகத்தில் நம்ம எவ்வளவோ வருஷமும் வந்துட்டுருக்கோம். செல்லான் என்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் எடுத்தெடுத்து இழைத்தேன், எழுகடல் கோடி மணலிலும் கோடி பிறப்பு பிறப்பு இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. பல பிறவிகளை எடுக்கிறோம். அதனுடைய முயற்சிகள், அதனுடைய புண்ணிய பலம் நம்மக்கிட்ட இருக்கும். அது எப்படி தெரியும்னா உன் ஜாதகத்தை பார்த்தா சொல்லிடலாம். உன் ஜாதகத்தில் லக்னத்திலேருந்து 11ஆவது வீடு பூர்வ புண்ணியஸ்தானம்னு பேர். அதை பார்த்தா உனக்கு எந்த அளவுக்கு புண்ணிய பலம் பழைய பிறவிகளில் இருக்குங்கிறது உனக்கு தெரிஞ்சிடும். இது 50% முற்பிறவிகளுடைய வாசனாய். அதனால தான் தியாக பிரம்மம் என்ன சொல்வார், பண்டுரீதி நான் செய்சின கொலுவு வையான்வார். முற்பிறவிகள் நான் செஞ்சுருக்கேன் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நம்மளுக்கு படியாளுன்னு அர்த்தம். அருணகிரிநாதர் முருகன்கிட்ட என்ன கேட்குறாரு, நற்கரிசி ஓடக்காரன், நான் நிறைய தவம் செஞ்சுருப்பேன் இல்லையா, தவமும் தவமுடையார்க்கேயாம், அதெல்லாம் பார்த்து நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு அர்த்தம். பைபிளில் சொல்கிறான், தகுதி உடையவன் எவனோ அவனுக்கு எல்லாம் கொடுக்கப்படும், தகுதி அற்றவனிடத்திலும் உள்ளதும் பறிக்கப்படும். இஃப் யூ ஆர் டிசர்விங் மெரிட்டோரியஸ் யூ வில் கெட் எவ்ரி திங். இப்போ நான் காஞ்சியில் பரமாச்சாரியர் இருக்கார். இப்போ அவருடைய வழி சந்நியாச கோலம் இல்லையா, வேதம் சம்ரட்சணம் சந்நியாச கோலம். நம்ம ஜாலியாக உட்காந்துன்னு இருக்கோம். ஆனால் ஜாதகம் ஒன்று, அவர் ஜாதகமும் என் ஜாதகமும் ஒன்றே தான். அதில் சேட்டன்
அண்டு இது ரெண்டு உச்சத்தில் இருக்குது, ரெண்டு பிளானட்ஸும் உச்சத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு ஆள் எழுதினான், இது மகாபாரத் பீஷ்மர் ஜாதகம், இவங்க எப்போ நினைக்கிறாங்களோ அப்போ தான் சாவாங்க, இல்லைன்னா அவங்க சாவே கிடையாதுன்னு எழுதினான். சுயம் சிந்தனை மரணம் உள்ள ஜாதகம், சுயமாக சிந்திச்சாதான் இவங்களுக்கு மரணம், வேணும்னா மரணம், இல்லைன்னா இவங்களுக்கு மரணம் கிடையாதுன்னு எழுதினாங்க. அது ரெண்டாவது அந்த ஆள். இப்படி வரிசையாக ஒரு ஆந்தவடன் சைஸில், சின்ன சைஸ்லனாக்கா 8-12 பக்கம் வரும், பெரிய சைஸில் அந்த மாதிரி பண்ணாங்க. ஸோ எல்லோரும் டாப்பில் இருக்கிற எல்லோரும் தான் எழுதுனாங்க. அதில் இருக்கா? From the first Drekana, it can be perceived that the native's past life was also highly spiritual. Like Bhishma of Mahabharata, the native will attain Samadhi according to his will, Swayam Chintana Marana, after his life's mission is fulfilled. The native will spread his message all over the world in Saturn Dasa, and he will get success in his mission of spirituality. The first factor to be looked into the chart of a spiritual personality is the disposition of houses number 5, 9, 11 and 12. The fifth house stands for spiritual inclination. It also denotes initiation of mantra and chanting of mantra. The ninth house is the house of faith, wisdom and divine worship. It also denotes meritorious deeds, sacrifice, charity, good conduct, respect to elders or God, pure and higher thoughts. The 11th house is the house of Siddhi, signifying fulfillment of desire. From 11th house, all questions concerning devotion to God, gain of knowledge are to be predicted. The 12th house rules man's final emancipation from the chain of births and deaths and his merger with the cosmic soul. Also, one's inclination towards religion and devotion to God are based on the sign occupied by Jupiter. Jupiter is described as a teacher who gives the true knowledge. The current dasa is Jupiter. Jupiter denotes success and spiritual advancement. The next dasa, Saturn, starts on 26th October 2002. Saturn, the sub-lord of 9th cusp, with no planets in its stars, will give him great success in spiritual life throughout the period of 19 years. But as Saturn in the 6th cusp will display its qualities, this chart can well be compared with the chart of His Holiness Kanchi Kamakoti Peetatipati Jagadguru Sri Chandrasekhareshwari Saraswati. In Shankaracharya Swamigal's chart, Ketu and Saturn are conjoined in Virgo. It gave him all the success and fame as both the planets are responsible for spiritual advancement. In this chart also, Saturn aspects Ketu powerfully. The native will spread his message all over the world in Saturn Dasa, and he will get success in his mission of spirituality. எல்லாம் பெரிய ஆர்டிக்கலே பண்ணாங்க. அப்போ உனக்கு ஒரு பரமாச்சாரியா அது மாதிரி இருக்கிற ஒரு மகானை பார்த்துட்டு என்ன மாதிரி ஒரு பேண்ட் ஷர்ட்டு வாட்ச் கட்டின்னு உட்காந்துக்கிறால பார்க்குற போது இதெல்லாம் பாசிபிளான்னு தோணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை இல்லையா, டிவிஷன் ஆஃப் லேபர்னு உங்கள் ஃபேக்ட்ரியில் சொல்கிறீங்க, அந்த மாதிரி ஆன்மீக உலகத்தில் கூட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குது. அப்போ எனக்கு என்ன வேலை? உங்களுக்கெல்லாம் இந்த வழி காட்டுறது தான். அருட் சேவை வழி மார்க்கத்தினாலே, சர்வீஸ் டு த ஹியூமனிட்டி, அருட் சேவை வழி மார்க்கத்தினாலே நிறைந்தனல் பெருமைதனை நில உலகத்து படைக்க அல்லாக எழுந்தனல் மாதவனே, செல்வனாய் சிறந்தவனாய் சிவவடிவ நாமம் அது பெற்றவனாய் ஒளியாய் உவந்து அருள் பொறிவாய் நிறைந்து அகிலமெல்லாம் ஆதாரம் கொள்வாய் தெய்வ வடிவமும் கொள்வாய். இதெல்லாம் என்னை பற்றி வாலியில் வர்றது. அப்போ உனக்குன்னு இந்த உலகத்தில் தெய்வ வடிவம் கிடைக்கணும். அதுதான் பூரண பிரம்மம். வாழ்கிற காலத்திலேயே ஒரு ராமர் கிருஷ்ணர் இயேசு புத்தர் மாதிரி நான் பூரண பிரம்மன்ற ஒரு தெய்வ வடிவை அடைந்து விட்டேன். வேறு என்னெல்லாம் இருக்கும்? செல்வனாய் பணக்காரனாக இருப்பேன், நான் என்ன ஏழையா? சிறந்தவனாய் நல்லவனாக இருப்பேன், சிவ வடிவ நாமமது பெற்றவனாய் சிவனுடைய பெயரை வைத்து கொண்டிருப்பாய். என் பேரே சிவசங்கரன் தான். இந்த பாபான்றது இந்த ராம் சுரத்குமார் சாமி வச்சது. நான் அவர்கிட்ட இருந்தபோது திடீர்னு ஒரு நாள் அவர் சொன்னார், அடையார் ஆலமரம் வந்துச்சு தெரியுமா அப்படின்னாரு. பேப்பரில் பார்த்தேன்னு, நோ பேனியன் ட்ரீ எவர் ஃபால்ஸ், த ரூட்ஸ் டேக் ஓவர் அப்படின்னாரு. சொல்லிவிட்டு ஹேவ் யூ எவர் ஹேட் ஆஃப் ஹேவ் யூ மெட் புட்டபர்த்தி பாபா அப்படின்னாரு. அவர் சொன்னார்,
இந்த மாதிரி ஜெய கிருஷ்ணமூர்த்திக்கு அன்னி எல்லாத்தையும் கொடுத்தாரு, அந்த மாதிரி உனக்காக புட்டபர்த்தி பாபா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, யூ ஹவ் டு கோ டு ஹிம், த டைம் ஹஸ் கம்னார். நான் புட்டபர்த்திக்கு போனேன், வந்தேன். அங்கேருந்து சிவராத்திரி முடிச்சுட்டு வந்தேன். நான் வந்தபோது அவர் சொல்கிறார், ராம் சரத்குமார் சாமி, அங்கே இருந்த என்னுடைய ஒரு தெரிஞ்ச ஃபேமிலி இருந்தாங்க அந்த நேரத்தில், அவங்கக்கிட்ட சொல்கிறாரு, ஸ்ரீடி பாபா, புட்டபர்த்தி பாபா, திஸ் இஸ் சிவசங்கர் பாபா, ஈஸ் அருணாச்சல் பாபா, ஈஸ் அவர் பாபா அப்படின்னார். அப்போ சிவசங்கர் தான் என் பேர், ஆனால் எனக்கு பாபான்னு பேரை இந்த சீக்வன்ஸில் தான் அவர் வச்சார். ஒரு மகாசிவராத்திரிக்கு அங்கே போயிட்டு வந்த உடனே அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஒன்று, அங்கே போன உடனே மகாசிவராத்திரி அன்னைக்கு புட்டபர்த்தி பாபா என்ன ஸ்பிரிச்சுவலாக கூப்பிட்டுன்னு உலகம் பூரா போனார். அவருடைய படத்தை கிடத்த வச்சு விளக்கேற்றி யாரெல்லாம் பூஜை பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த வீடெல்லாம் காட்டுறாரு. பூமிக்கு இறங்குறாரு. இறங்க உடனே அவர் காலை காட்டுறாரு. கால் இவ்வளோ பெருசு வீங்கி இருக்குது. அவரே నేను అడవలేక போతున్నాன்றா அப்படின்னாரு. டேய், என்னால் முடியல, ரொம்ப சர்வீஸ் பண்ணி கழிச்சிட்டேன், நான் என்னால் நடக்க முடியல அப்படின்னாரு. இது அனுபவத்துக்கு அப்புறம் தான் இந்த பாபாங்கிற பேர் வந்தது. அப்போது நான் ஒரு சோர்ஸில் வரல. இவங்கெல்லாம் வந்து பூரண பிரம்மம்லாம் பாடுறதுக்கு இதுதான் காரணம். எங்கிட்ட வந்து சிரிடி பாபா கம் சத்ய சாய் கம் இது சிவசங்கர் பாபா. இது என்ன, சிரிடி பாபாங்கிறவர் துர்கா உபாசனை பண்ணவர், சக்தி. ஸ்ரீ புட்டபர்த்தி பாபாங்கிற சிவசக்தி. நான் சிவசக்தி ப்ளஸ் பெருமாள் மூணும் சேர்ந்தாள். ஸோ ஒரு ரிலே ரேஸ் இருந்துச்சுன்னா 3 பேர் நிற்பாங்க. ஒருத்தன் ஓடி வந்து குச்சி கொடுப்போம், அதை வாங்கி இன்னொருத்தன் ஓடுவான், இன்னொருத்தன் ஓடுவான். அது மாதிரி நாங்கள் 3 பேரும் ஒரே டீம் தான். அதில் ரொம்ப நல்லா ஓடுறவன்னா லாஸ்ட் லெக்கில் நிற்க வைப்பாங்க. அதனால் நான் ரொம்ப நல்லா ஓடுவேன்னு 3வது லெக்கில் என்ன வச்சுருக்காங்க. அவங்க 2 பேர் முதல் லெவல் கொடுத்தாங்க. தி சக்ஸஸ் கோ டு த ஹோல் டீம். அந்த மாதிரி எல்லாமே ஆன்மீகத்திலையும் உயர்நிலைகள் இருக்கின்றன. உங்களுக்கு சத்யசாய் பிடிக்குங்கிறதுனாலையோ சிரிடி பாபா பிடிக்குங்கிறதுனாலையோ நீங்கள் வந்து என்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. என்ன, அவங்க முயற்சி செஞ்சாங்க, தவம் பண்ணாங்க. எந்த தவமும் யாருக்கும் கிடையாது. தவமும் தவமுடையாருக்கே யாம். இதுக்கு முன்பிறவிகளில் செய்த தவம் தான் ஒருத்தர்கிட்ட வந்து சேருது. அண்டு இப்போ ஒரு ஆர்டினரி கொல்லா கம்யூனிட்டியில் பிறந்து புட்டபர்த்தியில் ஆடு மேய்ச்சின்னு இருந்த சத்யநாராயணன் எப்படி புட்டபர்த்தி பாபாயை 60 லட்சம் ஜனங்களை மேய்க்க முடியுது? ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி அங்கே இருந்தது இங்கே வந்துச்சு. அந்த மாதிரி இதெல்லாம். அதனால் யாருக்கிட்டையும் எதுவுமே இல்லை. கடவுளுடைய சங்கல்பத்தினால் இந்த எனர்ஜி மாறிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு பக்கம் எனக்கு இந்த சாய்பாபா இது வந்து, ஒரு பக்கம் முருகனுடைய அருள் எனக்கு கோடிசாமி கிட்டேருந்து வந்துச்சு. பலவிதமான ஆட்கள்கிட்டேருந்து பலவிதமான ஆற்றல்களையும் நான் பெற்றிருக்கிறேன். ஒரு ஆள் கிடையாது. இது காரண காரியங்கள் இருக்கும். இது முன்பிறகு இப்போ நான் காஞ்சியில் பரமாச்சாரியர் இருக்கார். நான் அவரை வந்து கர்னூலில் 1983 ஆகஸ்ட் 13ஆம் தேதி முதல்ல போய் பார்த்தேன். அப்போது 6 மணி ஆயிடுச்சு. தூரத்துலேருந்து கும்பிட்டுட்டு நான் பாட்டிக்கு மந்திராலயம் போயிட்டு அங்கே கார்லேயே படுத்துருந்துட்டேன்னா ரூம் கிடைக்கல. அப்போல்லாம் ரொம்ப ப்ரிமிட்டிவாக பண்ணி மேய்ஞ்சின்னு இருக்கும் மந்திராலயம். அங்கேருந்து நேராக அகோபிலம் வந்து அகோபிலத்தில் போய் பிரகலாதன் இருந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு இருந்த அருவியிலெல்லாம் குளிச்சுட்டு நேராக மெட்ராஸ் வந்தேன். அப்போ எனக்கு ஒரு லெட்ரு வந்திருக்கு. இந்த மாதிரி நாங்கள் கொடுவாயூர்னு என்ற இடத்துலேருந்து இந்த லெட்ரு எழுதுகிறோம். எங்ககிட்ட அகஸ்தியர் ஆசிரமத்தில் இருக்குது. என் பேர் நொச்சூர் சாமியார். எங்கள் ஓலையில் உங்களை பற்றி வந்திருக்கு. நீங்கள் வாங்க, இங்கே என் செலவில் நான் உங்களுக்கு 48 எழுத்துக்கள் உள்ள சியாமலா கனக சங்கர்ஷின்ற மந்திரத்தில் யாகம் வளர்த்து அபிஷேகம் பண்ணணும்னு வந்திருக்கு. நான் போய் அபிஷேகம் பண்ணின்னு வந்தேன். சியாமலான்னா கருத்த நிறமுள்ள காளின்னு அர்த்தம். நான் அதே மண்ணடியில் 1968லேருந்து இருக்கேன். ஆனால் நான் காளிகாம்பாள் கோயிலுக்கு போனதில்லை. அந்த அபிஷேகம் முடிஞ்சு நான் வந்த உடனே தான் காளிகாம்பாள் கோயிலுக்குள்ளே போகிறேன். இப்படி எல்லாத்துக்கும் கணக்கு இருக்கும். எப்போ எந்த தெய்வத்தை பிடிக்கணும், என்ன பண்ணணும். அப்போ ஏன் காளிகாம்பாள் கோயிலுக்கு கூட்டு போகிறாங்க? ஒரு பிறவியில் ராமகிருஷ்ண பரமஹம்சராக இருந்தேன். அப்போ ராமகிருஷ்ணராக இருந்தபோது காளி பூஜை பண்ணியிருக்கோம். அதனுடைய பலன் நமக்கு வர வேண்டிய நேரம் வருது. அப்போ நமக்கு அந்த கோயிலுக்கு போகிறோன்ற மாதிரி வரும். இப்படி எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொன்றும் அதனுடைய போக்கில் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம ஜஸ்ட்டு அந்த ரைசிங் டு த அக்கேஷன்னுவாங்க, அந்த நிலையை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கிட்டே இருந்தால் மேலே போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி தான் நான் எனக்கே தெரியாமல் இந்த ஆன்மீகத்துக்கு வந்தேன். பேரூராற்று படுவும் பனைபோல் ஒரு காட்சியை தெரிந்தனம். கட்டையை தூக்கி தண்ணியில் போட்டால் அந்த கட்டை தண்ணியோட போகிற ஓடின்னு இருக்கும். அது மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா நிகழ்ச்சிகளும் கூட என்னை மீறி தான் நடந்தது. ரத்னகிரி சாமியார் எழுதினார், பொறு தேடி இரு எல்லாமே தேடி வரும்னார். நீ ஒன்றுமே பண்ண வேணாம், உன்னை தேடி எல்லாம் வரும்னார். அது மாதிரி தான் என் வாழ்க்கையில் எல்லாமே தானாக தான் நடந்தது.
ஒவ்வொன்றுத்துக்கும் காரணம் இருக்கும், காரியம் இருக்கும். எங்கேயோ ஒரு வில்லேஜிலிருந்து வந்து ஒரு ஸ்கூல் டீச்சர் ஃபேமிலியில் வந்த நான் எப்படி இவ்வளோ ஒரு இன்டர்நேஷ்னல் நோனாக இருக்க முடியும், இல்லை ஒரு ஆர்கனைசேஷன் உருவாக்க முடியும்? இப்போது நீங்களாம் ஏன் என்கிட்ட வரீங்க இல்லையா? அதெல்லாம் ஆத்ம சம்பந்தம் இருந்தால் தான் வர முடியலைன்னா வரவே மாட்டாங்க. எவ்ரிதிங் டெஸ்டின். அதனுடைய போக்கில் விட்டு நீ ஒழுங்காக இருந்தால் போகிறோம், உன்னை தேடி எல்லாம் வரும். அதாவது வெளியிடப்படாத ரகசியம் இல்லை. விளக்கை ஏற்றியவன் எவனும் அதை எல்லாரும் காணும்படிக்கு மேஜையின் மேல் வைப்பானே அன்றி மேஜையின் அடியில் ஒழித்து வைப்பதில்லைன்னு பைபிள் வரும். அது மாதிரி கடவுள் உன்னை மகிமைப்படுத்துகிறான்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி தான் மகிமைப்படுத்துவான், ரகசியமாலாம் ஒன்றும் வைக்க மாட்டான். அதனால் நீ வேடிக்கை பார்த்தா போகிறோம், அதனுடைய போக்கில் எல்லாமே நடக்கும். எது நடந்ததோ நன்றாகவே நடந்தது, எது நடந்து கொண்டிருக்கிறதோ நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது, இனி எது நடக்குமோ அது நன்றாகவே நடக்கும். இவ்வளோதான் பகவத்கீதை. அதனால் 2 ஸ்டேஜை தாண்டிட்டோம். அடுத்தது என்ன நடக்க போதோ அதுவும் இதை விட நல்லா தான் இருக்க போகுது. நமக்கு என்ன கம்மி, நம்ம நல்லா தானே ஜாலியாக உட்காந்துருக்குறோம். தோசை சாப்பிட்டல இல்லை, பாடுங்க, பரவாயில்ல. அலடியும் ஷீரடியும் இங்குதான், அந்த காஞ்சிபுரம் காசி நகர் இங்குதான், மீன்விழியாள் மாமதுரை இங்குதான், என்றும் மீட்சி தரும் சங்கரனார் எங்குதான் அங்குதான், காலடியும் ஷீரடியும் இங்குதான். ஓம் ஜெய் சிவ சங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே, ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவ சங்கரரே. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவ சங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி, சுவாமி கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவ சங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி, சுவாமி அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவ சங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம். நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவ சங்கரரே. அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம், ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம். இத்தனை துயர்கள் எல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம், ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்.